சொன்னேன். அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன். அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இணைச்சட்ட நூல் அதே 32வது அதிகாரம் 26 36 முடிய உள்ள வசனங்கள் நமக்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய அந்த பதிலுரை பாடலுடைய தொடர்ச்சியாக இன்றைய வாசகம், இன்றைய இறைவார்த்தை பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை பகுதி கடவுள் எப்படி தன்னை கைவிட்ட மக்களை வேற்றினத்திடம் ஒப்படைத்து அவர்களுக்கு இதன் வழியாக ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். தனக்கு எதிராக தவறு இழைத்த, தன்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க தவறிய அந்த மக்களுக்கு அந்த தவறை உணர்த்துவது, வேற்றினத்து மக்களிடம் இவர்களை கையளிப்பதன் வழியாக அந்த தவறை உணர்த்தி மீண்டும் இவர் அந்த மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வை கொடுப்பார் என்கின்ற ஒரு நற்செய்தியாக இந்த பதிலுரை பாடல் இறை வார்த்தை பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 26, 27 வசனங்கள்ல நம்ம பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எல்லா திக்கிலும் அவர்களை சிதறடிப்பேன் என்று சொல்கிறார். அவர்களுடைய நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன் என்று சொல்கிறார். அதாவது கடவுளுடைய கட்டளைகளை இவர்கள் மறந்ததனால, கடவுளுடைய வழிமுறைகளை, கடவுளுடைய போதனைகளை இவர்கள் மறந்து தங்களுடைய போதனைகளின்படி, தங்களுடைய எண்ணங்களின்படி இவர்கள் வாழ்ந்ததுனால கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனையாக இதை பார்க்க முடிகிறது. அதுவரைக்கும் தன்னுடைய மக்களாக எல்லாரையும் ஒன்று சேர்த்த இறைவன் இப்பொழுது எத்திக்கிலும் சிதறடிப்பேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த நாடே இல்லாம போக செய்வேன். அவர்களுக்கென்று இருந்த ஒரு அடையாளமாகிய அந்த ஒரு இனம், ஒரு நாடு என்கின்ற அந்த ஒற்றுமை உணர்வு, அந்த ஒரு அடையாளமே இல்லாமல் இவர்களை சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு கோபத்தை ஆண்டவருக்கு அவர்கள் உண்டாக்கி இருப்பார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஏனென்றால் வேறு தெய்வங்களை அல்ல, வேறு சிலைகளை அவர்கள் வழிபடுகிறார்கள். சிலைகளை போன்ற அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்த பொழுது கடவுள் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார். அந்த சினமானது அவர்களை சிதறடிப்பேன் என்று செயலாக வெளிப்படுவதாக பார்க்க முடிகிறது. அதற்கடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், அவர்கள் புத்தி கெட்ட மக்கள் என்று சொல்கின்றார். அப்ப என்ன அந்த புத்தி கெட்ட மக்கள், என்ன அந்த புத்தி அவர்களுக்கு தேவை, என்ன இறை ஞானம் தேவை என்பதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. விவேகம் சிறிதும் இல்லாத மக்கள் என்று சொல்கிறார். அப்ப மற்ற மக்கள் முன்னாடி இஸ்ரேல் மக்களைப் போல உயர்ந்த ஒரு இனம் இல்லை என்று மற்ற மக்களினம் சொல்லும் என்று சொல்லப்பட்ட ஒரு இனத்தை இப்பொழுது புத்திகெட்ட மக்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இறை ஞானம், இறைவனை பற்றிய அறிவு, அந்த ஒரே இறைவனை பற்றிய அந்த ஆர்வம் அவர்களுக்கு இல்லாமல் போனதினாலே அவர்களை புத்திகெட்ட மக்கள் என்று அழைக்கப்படுகிறார். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இறை ஞானம் இல்லாமல், இறை பக்தி இல்லாமல், இறைவனை பற்றிய அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே புத்திகெட்ட மக்கள் தான். எனவே மூடர் கடவுள் இல்லை என்று தங்கள் உள்ளத்துல சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப ஞானம் என்பது என்ன? இறைவனில் நம்பிக்கை வைப்பதுதான் ஞானம். இறைவனுடைய பிரசன்னத்துல நாம் எப்பொழுதுமே நம்ம கீழ்ப்படிந்து நடப்பதுதான் உண்மையான ஞானம். அப்ப புத்திகெட்ட மக்களாக அந்த மக்கள் இருந்ததை போல பல நேரத்தில் நாமும் புத்திகெட்ட மக்களாக வாழுகின்றோம். இறை பிரசனத்துல நம்பிக்கை இல்லாதவர்களாக, இறைவனுடைய வார்த்தைகளை நம்பிக்கை இல்லாதவர்களாக, இறைவனுடைய வாக்குத்தத்தங்கள்ல பல நேரத்துல நம்பிக்கை இல்லாமல் புத்திகெட்ட மக்களாக வாழக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படும். அப்ப அவர்களுக்கு வரக்கூடிய அழிவு என்ன? கூடிய சீக்கிரத்திலேயே, அண்மையிலேயே அவருடைய அழிவு நாள் நெருங்கி வருகிறது என்று ஆண்டவர் அதில் சொல்கிறார். அப்ப அந்த அழிவு, அவர்கள் செய்த தவறுக்கான ஒரு தண்டனை விரைவிலேயே காத்திருக்கிறது. எனவே அவர்கள் உடனடியாக மனம் மாறுவதற்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த அழிவு நாள், ஜட்ஜ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட், அந்த தண்டனை தீர்ப்பு விரைவில் வரக்கூடியதை நினைத்து இவர்கள் மனம் மாற வேண்டும்.
தாங்கள் செய்த தவறுகளை விட்டுவிட்டு கடவுளுடைய மக்களாக மீண்டும் மாற வேண்டும். தங்களை அழைத்த இறைவனை, தங்களை தேர்ந்து கொண்ட இறைவனை மீண்டும் இறுக பற்றி கொண்டு நல்ல மக்களாக வாழ்வதற்கு இறைவன் மிக விரைவாக அவருடைய மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். அப்ப அந்த மக்கள் மனம் மாறுகிற பொழுது அவர்களுக்கு உயிர் அளிப்பவரும் நானே என்று சொல்கிறார். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே என்று சொல்கிற ஆண்டவர், கொள்தல் என்றால் அங்க நம்ம அவர்களை உடலளவில் கொள்வதையோ அல்லது மற்ற விதத்தில் அழிப்பதையோ நாம் நினைத்து பார்க்க வேண்டாம். மாறாக நாம் பாவம் செய்கிற பொழுது நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். நாம் கடவுளுக்கு எதிராக செல்கிற பொழுது நமக்கு நாமே தீமைகளை வருவித்துக் கொள்கிறோம். அது நமக்கே சாபமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த நாளில் சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஒரு செய்தி, விரைவில் உன் மனமாற்றத்தை வெளிப்படுத்து. ஏனென்றால் உனக்கு இந்த எச்சரிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கு வாழ்வு கொடுப்பவர் நானே, உனக்கு நிச்சயம் நான் வாழ்வு கொடுப்பேன். ஆனால் நீ என்னிடம் திரும்பி வா என்கின்ற அற்புதமான ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கையினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.